ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நமக்கு ஆப்பிள் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பேரிக்காவும் இங்கே இருக்கிற பேரிக்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரிக்காயில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிளஸ்டர் கூட்டம் கூட்டமாக காய்க்கும், ஒன்று வந்து சிங்கிள் தனித்தனியாக காய்க்கும். சின்ன சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். ஸோ இங்கே வந்து பூக்களுக்கு எப்படி வந்து நமக்கு ஒரு குறை இருக்காதோ அதே மாதிரி ஆப்பிள் மரங்களுக்கும் குறை இருக்காது. அதிகமாக அங்கங்கே போகிற வர வழியிலலாம் ரெட் ஆப்பிளும் அங்கங்கே இருக்கும். ஆனால் அதை விட அதிகமாக இருக்கிறது க்ரீன் ஆப்பிள். ஆனால் இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து இந்த பிராம்லி ஆப்பிள்னு சொல்லுவோம், அதே மாதிரி உள்ள வெரைட்டி தான் ஜாஸ்தி. இது வந்து எப்படின்னா அதிகமாக இனிப்பு இருக்காது, இனிப்பு ஜாஸ்தி இருக்காது, புளிப்பாகவே இருக்கும். நம்ம இந்த கப்பை மாங்கான்னு சொல்லுவோம், நம்ம உப்பு மிளகெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி இந்த ஆப்பிளை சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இது அந்த வெரைட்டி தான். இப்போ காய்ச்சி மரம் ஃபுல்லாக வந்து ஒரே ஆப்பிளாகவும் இருக்குது. பேர்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு பின்னாடி பாருங்கள், பேர்ஸ். இது வந்து இன்னும் பெருசாகி வர்றதுக்கு இன்னும் நம்ம ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் தான் கரெக்டாக நல்ல விளைஞ்சி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செப்டம்பர் அக்டோபரில் சரியாயிடும். ஆனால் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, நிறைய இருக்குது. அது காய்ச்சி பெருசாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு இலை அதிகமாக தெரியாது, நமக்கு வந்து காய் தான் ஜாஸ்தியாக தெரியும். அவ்வளவு இருக்குது. ஒன்று பறித்து பார்ப்போம் இருங்க, வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாமா? லைட்டாக புளிப்பு தெரியுது, ஏன்னா இது இன்னும் விளையலை. விளையும் போது தான் இது வந்து நமக்கு வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து இங்கே வரும்போது ஆக்சுவலாக இது வந்து பறித்து முடிகிற ஒரு சீசன் ஆகிடுச்சு, ஒரு கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் விளையாடுறதுனால இப்போ பறிக்கலை, ஆனால் இது கொஞ்சம் நாளையில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நமக்கு வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம். அதை பார்த்து அது விளையிறத பொறுத்து நம்ம பார்த்து பறிச்சிக்குவோம், பறிக்கலாம். ஆனால் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கு. ஸோ மரம் ஃபுல்லாக இருக்குது. கமல் நல்லா இருக்குல்ல? ஸோ பேரிக்காய் போயிடும். இதை பறித்தாலும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும், சாப்பிட முடியாது. இன்னொன்று வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு 1 மந்த் டைம் கொடுத்து நம்ம பறிச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நமக்கு வந்து பேரிக்காய் ட்ரீ. இது வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்து அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நம்மளோட பேரிக்காய் மரம் இது தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா பழுத்து அப்படி விளைஞ்ச உடனே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்லாம், அவ்வளவுக்கு காய்க்கும். நம்ம வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சர்ச்சில் மீட் பண்ணுவோம்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் பரிமாறி கொடுக்கறது உண்டு. ஏன்னா இது அவ்வளோ நமக்கு தீராது, ஏன்னா இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் வேஸ்ட் பண்ண மனசும் வராது. நம்ம மட்டும் அப்படி சாப்பிட்றதுக்கு இது நிறைய இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால் நம்மளே 2-3 மாதத்துக்கு தாராளமாக வெளியில் ஃப்ரூட்ஸே வாங்க வேண்டியதில்லை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியதில்லை. இதோட சீசனில் பார்த்தீங்க, சீசனில் சொல்கிறேன் நான். ஸோ வாங்கி வச்சுக்க வேண்டியதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற சீசனில் உள்ள எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிறவங்களும் உண்டு. அப்போ கொஞ்சம் மாதங்களுக்கெல்லாம் வரும், வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பேரிக்காய் வந்து நான் வந்து கடையில் வாங்க போகும்போது சீசன் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா என்னமோ விலை கொஞ்சம் கூடுதலாக தான் எனக்கு தோணும். ஏன்னா பேரிக்காய் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, பிளட் ப்ரெஷருக்கு, ஹார்ட்டுக்கு, இந்த மாதிரி பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பேரிக்காய் வந்து ரொம்ப நல்லது. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்காது, முன்னாடிலாம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது, அது பக்கமே போக மாட்டேன். பார்த்தாலே இதுவா அப்படின்ட்டு வந்துடுவேன் நான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை
டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்குல்லையா, சரி ஒன்று டேஸ்ட் பார்க்கணும்னு பார்த்தா இங்கே வந்து பழகுனது தான் இந்த பேரிக்காய் சாப்பிட்றதுக்கு. ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அது என்ன எப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்துருவோம். ஏன் இது நல்லாவே இருக்காது, இது இப்படி தான், இது அப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டாகவே ஆயிக்கிறோம். அப்படி இல்லை. சில நேரம் நமக்கு வந்து பிடிக்காத விஷயமா இருந்தால் கூட சில நேரம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதோட ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். ஸோ அப்படி பழகினது தான் நான் இந்த பேரிக்காய். இல்லைன்னு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உண்மையே சொல்ல போனால். இப்போ வந்து எங்கே போனாலும் அது வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால எந்த ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே நமக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் எந்தெந்த ஃப்ரூட் எதுக்குன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இங்கே வந்து கற்றுக்கிட்ட பாடம் தான் இது. நல்ல ஃப்ரூட், இது வந்து உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பழ வகை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் யாராவது பிடிக்காதவங்க இருந்தால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்பெரிஸ் வந்து காய் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க, பிளாக்பெரிஸில் என்ன ஒரு பிரச்சனைனா முள் இருக்கும். ஒன்று வந்து லைட்டாக கலர் மாதிரி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் க்ரீனாக இருக்கும், அப்புறம் வந்து இந்த மாதிரி ரெட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஆகிடும். இந்த மாதிரி பிளாக் ஆகிடும். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. பேரிக்காவாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், பிளாக்பெரிஸாக இருக்கட்டும், இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஒரு செப்டம்பர் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பழுத்து அப்படி செம்மையாக இருக்கும். ஃப்ரூட்ஸுக்கு அந்த டைமில் பஞ்சமே இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா இதை பறித்து எல்லாத்தையுமே, பிளாக்பெரிஸ் எல்லாம் அந்தந்த டைமில் ஏதாவது டிசர்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி எதுக்காது, அதை கேக் பண்ணும்போதோ எதுக்காது எல்லாத்துக்குமே இது பிளாக்பெரிஸ் மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டோம். அதில் வந்து A to Z எப்படி காய்ச்சாலும் ரெட்டாக இருந்தாலும் பிளாக்காக இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அது பழுக்கனா அதோட ஸ்வீட்னஸ் நல்லா தெரியும். அதை வந்து எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதனால இதை வந்து மிஸ் பண்ண மாட்டோம். பட் ஆப்பிள் வந்து அதில் என்ன செய்ய முடியுமோ அது மட்டும்தான். ஸோ இதுவுமே இப்போதான் காய்க்க ஆரம்பிக்குது. இதுவும் இன்னும் டைம் எடுக்கும், நிறைய காய்க்கும். ஐயோ ஏன் கேட்குறீங்க, போகிற வர இடத்துலலாம் இது இருக்கும். இதுக்கு வந்து எந்த குறையுமே கிடையாது, அவ்வளோ காய்க்கும், நல்லா இருக்கும். நமக்கு இப்போதான் ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம ஆப்பிள் மரத்துக்கு போயிடும். ஆப்பிள் மரம் பாருங்க, கீழே எல்லாமே விழுந்து கிடக்கு. ஸோ இப்படி தான் எல்லா இடத்துலையும் கீழே கிடக்கும். எல்லார் வீட்லேயும் க்ரீன் ஆப்பிள் இருந்தால் இப்படி கீழே எல்லாம் விழுந்து கிடக்கும். யாரும் அதை எடுக்கவோ இது பண்ணவோ மாட்டாங்க. பிஞ்சிலே இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. இங்க பாருங்க, ஸோ நிறைய இருக்குங்க. கொத்து கொத்தான்னு சொல்லலாம், குலையான்னு சொல்லலாம், அவ்வளவு இருக்கு. இதை வந்து வாயில வைக்க முடியாது, அவ்வளவு சார் டேஸ்ட்ல இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை வேஸ்ட் பண்ண மனசு வருது. பட் எல்லாமே மோஸ்ட்லி 90% வேஸ்ட்டாக தான் போகும். 10% நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து எடுத்து சேவ் பண்ணி நிறைய விளைஞ்சி நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். வச்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து ஜாம் வந்து இதில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம செஞ்சுட்டு 1 வீக் வச்சு எடுத்துக்கிற மாதிரி தான். மாதக்கணக்கிலலாம் வைக்க மாட்டேன். நிறைய சுகர் ஆட் பண்ணணும், அப்போ தான் இது வந்து வலிக்கு வரும், அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வரும். ஆப்பிள் பை செய்வேன், நிறைய ஆப்பிள் பை செய்வேன், மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் ரெட் ஆப்பிள் வாங்கி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அதே க்ரீன் ஆப்பிள் வந்து இதை நான் எதுக்கு பயன்படுத்தேன்னா அந்த ஆப்பிள் பைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாங்காய், கப்பை மாங்காய், இந்த புளிப்பு மாங்காய் இருக்கும், அதை வந்து வெட்டி உப்பு மிளகு போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஆப்பிளும் சாப்பிடுவேன். அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. இதையும் சாப்பிடலாம், மாங்காய் மட்டும் இல்லை ஆப்பிளும் சாப்பிடலாம். இதில் வந்து நிறைய இருக்குது. அவ்வளோ இருக்கு பாருங்க. இதெல்லாம் வேஸ்டா போகுதே அப்படின்னு நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாம் வந்து கீழே நிறைய விழ ஆரம்பிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மரம் என்னமோ சின்ன மரம் தான், இதுல எவ்வளோ இருக்கு, செம்மையா இருக்குல்ல. இதே நம்ம ரெட் ஆப்பிளா இருந்தா விடுவோமா, விட மாட்டோம்ல. மரம் ஃபுல்லா இலை எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு காயும் இருக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் நம்ம ஊர்ல நல்ல ஆப்பிள், மீடியம் ஆப்பிள்,
வேற வச்சு நிறைய விலைக்கு விற்கிறாங்க. அதாவது நல்ல ஆப்பிளா இருந்தா 50லேருந்து 300 ரூபா கொடுக்கணும். மீடியம் ஆப்பிளா இருந்தா ஒரு 50 ரூபா கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி அப்படின்னு சொல்லி விதவிதமா ஒரு விலையை வச்சு விற்கிறாங்க. அப்பெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டு அப்படிதான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. இங்க கைக்கும் காலுக்கும் இருக்கு ஒரு வீட்லயும். எல்லா வீட்லயும் இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் அதிகமான வீடுகள்ல இங்க பார்க்க முடியும். அதுவும் கிரீன் ஆப்பிள் அதிகமா பார்க்கலாம். ஸோ இதுதான், இதை வேஸ்ட் பண்ணவும் மனசே வராது எனக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தது இல்லையா. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நாங்கள் கல்ஃபில் இருந்தப்பவும் பல வகைகளெல்லாம் நம்ம காசு கொடுத்து தானே வாங்குவோம், அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம். ஆனால் நம்ம வீட்டில் பலாப்பழம் வரும், நுங்கு இருக்கும், வேற என்ன நிறைய வாழைப்பழம் நம்ம வந்து தோட்டத்தில் அப்படி வச்சிருப்போம். ஜாக் ஃப்ரூட்டு இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம வீட்டு தோட்டங்கள்ல எல்லாம் நம்ம வச்சிருப்போம் தான். அது வேற மாதிரி. இது அதெல்லாம் இங்கே இருக்காது, இந்த கண்ட்ரியில் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, இருக்காது. பட் இங்கே வந்து ஆப்பிள், இந்த மாதிரி பேரிக்காய், செரி, பெரிஸ், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் அதிகமாக விளையிற நாடு இது. ஸோ அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது நமக்கு அந்த கஷ்டம் நல்லா தெரியும். அதனால நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். நான் பண்ணவே மாட்டேன். நாட் பேட். அப்படியே மாங்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. இப்போ ஏன் பறிக்கலைன்னா சரியா விளையல. விளைஞ்சி கொஞ்சம் வரும்போது சிலப்போ லைட்டா ஏதாவது ஒன்று, சிலது ஸ்வீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மரம் வந்து ஸ்வீட்டு கிரீன் ஆப்பிள் கிடையாது, இது வந்து புளிப்பு டேஸ்ட் உள்ளது தான். நம்ம இப்போ வந்து இந்த ஃப்ரூட்டை பறிக்கிறோம். பறிச்சுட்டு இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலை அப்படின்றத தாண்டி இதில் நல்லா விளைஞ்சி பெருசாக வரும்போது நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நல்ல பெருசாக நல்லா இருக்கிற காய்களை பறித்து நம்ம வந்து ஃபுட் பேங்க் இதில் கூட நம்ம கொடுக்கலாம். அங்கே வந்து இல்லாதவங்க, ஃப்ரூட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இல்லாதவங்களுக்கு அவங்க வந்து அதை வந்து சேரிட்டிக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தோம். நிறைய நல்ல புளிப்பு தான் இருந்தாலும் பெருசாக விளைஞ்சதை வந்து நம்ம வந்து நிறைய ஃபுட் சேரிட்டிக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க வந்து ஏதாவது பண்ணிக்குவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்ட ஒரு ஆப்பில் பார்க்குறது இந்த கண்ட்ரியில் வந்து தான். அதுக்கு வாய்ப்பு வேற எந்த கண்ட்ரிலையும் கிடைக்கல. ஸோ நான் இங்கே தான் பார்க்குறேன் உண்மையை சொல்ல போனால். ஸோ பார்த்தோன்னா அப்படியே பிரமிச்சு போயிட்டேன், என்னடா இது அப்படின்னு சொல்லி. சில விஷயங்களை பார்க்கும்போது இயற்கை என்னடா இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. எனக்கும் அந்த ஆச்சரியம் எப்பவுமே இருந்திருக்கு. அதுவும் இந்த மாதிரி பார்க்காததை நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன், சும்மாவா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். எல்லா விஷயத்துலையுமே அப்படிதான். ஸோ அடுத்தது இதுதான் நம்மளோட ஆப்பிள் மரம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்கும், நீங்கள் இது மாதிரி க்ரீன் ஆப்பிள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இலை தெரியாம அவ்வளோ காய்ச்சிருக்கு. இது இப்ப சின்னதா இருக்கு, பெருசாகட்டும் பாருங்க, இலையெல்லாம் மறைச்சிரும். சின்ன வயசுல மரம் ஏறினது, இப்ப போய் ஒருக்கா ஏறி ட்ரை பண்ணிடலாமா? சின்ன வயசுல நம்ம மரம் ஏறுறது, ஓடுறது, சாடுறது, 5 பைசா 10 பைசா எடுத்துட்டு போய் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது, இது எல்லாமே ஒரு மலரும் நினைவுகள் தானே. இதை எந்த வயசுல செஞ்சா என்ன, அதெல்லாம் ஒருக்கா ரீகால் பண்ணிக்கிறோம். ஒருவேளை இப்ப ஏற முடியுது, இன்னும் ஒரு 5-10 வருஷம் ஆனா இதை கூட செய்ய முடியாது. அதனால எல்லாத்தையும் அந்தந்த நாள் அந்தந்த நொடியில அனுபவிச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நிறைய ஆப்பிள் இருக்கு. பாவம் இதெல்லாம் பறிச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தரை மட்டும் எடுப்போம், இவர் கொஞ்சம் விளைஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைனலி மரம் ஏறியாச்சு. நீங்க யாராவது இந்த மாதிரி சின்ன வயசுல மரம் ஏறி இருக்கீங்களா? திருட்டு மாங்காய் அடிச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்லி நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கட்டாயமா. ஸோ இதுதான் மக்களே, எனக்கும் இது மாதிரி பாக்கியெல்லாம் முன்னாடி கிடைக்கல. ஏதோ கடவுள் வந்து இந்த பாக்கியத்தை தந்திருக்காரு. உங்களுக்கு இதை மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா சில நல்ல விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் அமையுதுன்னு அப்படியெல்லாம் ஒரு காலம் நினைக்காதுங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் என்னென்ன நடக்கும், எது நடக்கணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒருத்தர் எழுதி வச்சிருப்பாரு. நம்ம விரும்பின மாதிரி வாழ்க்கை எப்பவுமே அமையாது. நாம ஒண்ணு நினைப்போம், வேற ஒண்ணுதான் நடக்கும். அப்படிதான் லைஃப் இங்கேயும் போகுது. இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்ம மனசுல எந்த கவலைகள், எந்த ஒரு இது இருந்தாலும் நம்ம அதை மறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இருக்கு.
நிச்சயமா இங்க நான் என்னடா தோட்டத்தை சுத்தி காட்டிட்டு லைஃப் ஹிஸ்டரிக்கு வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? கிடையாது. நிறைய கமெண்ட்ஸ்ல பாத்திருக்கேன், நீங்க இப்படி சாப்பாடு இதாவே போடுறீங்களே, அப்ப சாப்பாடு இல்லாதவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். நான் இல்ல, நான் ஜென்ரலா சொல்றேன். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டெலிவரி டைம்ல, அதாவது கன்சீவ் ஆனாலே 3 மாசம் 6 மாசம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா கண்ணு பட்டுரும், ஏதாவது பிரச்சனை வந்துரும்ன்ற அந்த பயத்துலதான் அவங்க வந்து அதை வந்து மறைச்சு அப்படியே இருப்பாங்க. அது வந்து சொல்றதுக்கு கூட கொஞ்சம் தயக்கமா அந்த காலங்கள்ல இருந்துச்சு. அது ரொம்ப அப்படி பொத்தி பொத்தி காப்பாங்க டெலிவரி ஆகுறது. இப்போ வந்து என்ன நடக்குது, தொப்புளை காட்டி வயிறை காட்டி அதை ஒரு பயங்கர ஆட் ஷூட் மாதிரி ஆக்கி வயிறை காட்டுறது, அதுக்கு ஒரு ப்ரீ ஷூட்டு, ஆஃப்டர் டெலிவரி ஷூட், இப்படி எல்லாம் ஏகப்பட்டது நடக்குது. அப்ப அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நீங்க வந்து இந்த மாதிரி காட்டுறீங்களே, குழந்தை இல்லாதவங்க என்ன கஷ்டப்படுவாங்க. ஒரு பக்கம் வந்து கட்டாயமா குழந்தை இல்லாதவங்க, அந்த ஏக்கம் இல்லாதவங்களுக்கு தான் அது புரியும். ஸோ அதனால அவங்க வந்து நிச்சயமா கஷ்டப்பட தான் செய்வாங்க. அதுவும் ஒரு ரீசனா இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இவங்க சந்தோஷத்தை இது பண்றதுக்காக சோசியல் மீடியால இந்த மாதிரி எல்லாத்தையும் போடுறாங்க. இப்போ வந்து எல்லாமே, முன்னாடி எல்லாம் கல்யாணம் எல்லாம் ஒரு 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 இதுக்குள்ள நடந்துச்சு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், இப்படி எல்லாமே நடக்குது. காலம் ரொம்பவே மாறி போச்சு. அதனால இல்லாதவங்களுக்கு அது நிச்சயமா அது ஒரு ஃபீலிங்கா இருக்கும். இருக்கிறவங்க ஒரு வீடியோ போடும்போது அது நிச்சயமா அது வந்து சொல்ல முடியாத ஒரு இதா தான் இருக்கும். ஆனா நீங்க அதை அப்படி பார்க்க வேண்டாம். அவங்க போடுறவங்கள போய் நம்ம நிப்பாட்ட முடியாது இல்லையா? இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு இருக்கிற அந்த செகண்டை என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க. இது என்னதான், ஆனா இன்னொருத்தவங்களோடது. இப்ப நான் இருக்கிறது வரைக்கும் தான் இது எனக்கு சொந்தம். நான் இங்க இருந்து மாறிட்டா இது எனக்கு சொந்தமே கிடையாது. அதுதான் இங்க உள்ள லைஃப். ஸோ டேக் இட் ஈஸி. இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து சின்ன வயசுல நடந்திருக்கலாம், இப்ப ரீசெண்டா பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போடுங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான், நம்மளோட கார்டன்ல இவ்வளவுதான் இருக்கு. ஸோ see you guys in next video.